குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் கிரேட். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு. அது என்னென்னா ஒழுக்கத்தை பற்றி. எல்லாருமே நிறைய பேசுவோம். நம்ம செய்கிற செயலாக இருக்கட்டும், செய்கிற வேலைகளாக இருக்கட்டும், மற்றவங்ககிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு நேர்த்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை இருக்கணும். அதே மாதிரி ஒழுக்கம். பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிடலாம், மற்றவங்களை எப்படி வேணாலும் ஏமாற்றிடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நல்லவங்கன்ற போர்வையில் நம்மளால் இருக்க முடியும். வேரிங் த ட்ரெஸ், வாட் எவர் இட் பி, லிவிங் ஸ்டைல், வாட் எவர் இட் பி. ஆனால் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே நம்ம மனிதர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அந்த உள்ளுணர்வு, த சோல், அதை எப்பயுமே உண்மையாக வச்சுக்கணும். எதை இழந்தாலும் நம்மளால் திருப்பி கொண்டு வந்துட முடியும். ஆனால் ஒழுக்கத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இருக்கிறதுலையே அர்த்தம் இல்லை அப்படின்ற உணர்வு தான் என்றைக்குமே நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம காலையிலேருந்து நைட்டு நம்ம கோயிங் டு பெட் வரைக்கும் நம்ம செய்கிற செயல் எல்லாத்துலேயுமே ஒரு நேர்த்தி இருக்கணும், ஒரு உண்மை இருக்கணும். செல்ஃப் அப்ரிஷியேஷன், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம்தான் ஒருத்தங்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ அவங்கள கவரப் பண்ணணும், அவங்கள எப்படியா கவர்ந்துடணும். நம்மளோட பேச்சினாலேயோ, நம்மளுடைய உடல் மொழியினாலேயோ, நம்ம நடவடிக்கையினாலேயோ, நம்ம செய்கிற வேலையினாலும் நீங்கள் உண்மையாக இருங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கு உண்மையாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக தே வில் இன்டு யூ. ஸோ இதிலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஃப்ரம் த டே ஒன் இது வரைக்கும் எப்படியோ, ஆனால் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிவ் டு யுவர் ஒழுக்கம். ஆல் த பெஸ்ட் கைஸ். எப்பயும் போல், as a friend, I'm always with you all. All the best.